ஹலோ மக்களே! அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா என்ன ஸ்பெஷல் உங்களுக்கே தெரியும். பிரியாணி தான். அதான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரு 5 மிளகா 2 ரெண்டாக கட் பண்ணி அப்படியே கிழித்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம், புதினா கொஞ்சம் ஆஞ்சி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. வெங்காயம் நிறைய இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே தக்காளி, 1 கிலோ, இது எல்லாமே வந்து 1 கிலோ அரிசிக்கு நம்ம செய்ய வேண்டிய பொருட்கள். சில்லி தனியா பவுட்ரு கொஞ்சம், அவ்வளோதான். நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இது போட்டோன்னே எப்படி பாருங்கள், நல்லா மனம் எப்படி வருது பாருங்கள். சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா தண்ணியில் நல்லா 2 முறை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு நல்லா எண்ணெய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 5 மிளகா 2 ரெண்டாக கட் பண்ணி கிழிச்சு பாருங்க. நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸு. இந்த அரிசி இதெல்லாம் ஃபுல்லாக அதில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஒரு கிளறி விட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எப்படி வந்துருக்கு பாருங்கள். வந்து அதாவது ஒரு சிலர் வந்து விசில் விட்டுருவாங்க. விசில் விட்டாக்கா வந்து குழஞ்சிடும். இந்த மாதிரி வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒரே நம்ம அந்த மாதிரி மூடி வைக்கிறதால வந்து நம்ம உடையாமல் இருக்கும், குழையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா கீழ் மேல் நல்லா கதறி விட்டு சாதம் பாருங்கள் எப்படி உடையாமல் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு சிலருக்கு நெய் ரொம்ப ஃப்ளேவராக பிடிக்கும்னாக்கா அவங்க வந்து நெய் வந்து நல்லா இப்போது இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால நெய்யை வந்து இந்த மாதிரி கலரும்போது நெய் விட்டு கலரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதில் வந்து ஃபைனல் டச் வந்து கொத்தமல்லியை நல்லா பொடியாக்கி போட்டுடணும். நெய்யில் முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து ஒரு சிலர் முந்திரியை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பிடிக்குன்றவங்க நெய் ஒரு 100 இல்லை ஒரு 50 நெய் வந்து அப்படியே விட்டு நல்லா கலரி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்து நீங்கள் எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. நல்லா சுவையாக இருக்கும். மசாலாலாம் ஆட் பண்ணலையே நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும். மசாலாலாம் வந்து கெமிக்கல், மோஸ்ட்லி வந்து நம்ம அது வந்து தவிர்க்கிறது நல்லது. நம்ம வீட்டிலே வேணால் ரெடி பண்ணி வேணால் இது பண்ணிக்கலாம். அதனால் நான் எந்த மசாலாவும் சேர்க்கலை, சில்லி தனியா மட்டும் சேர்த்துருக்கேன். அந்த ஃப்ளேவருக்கு நம்ம தான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டுருக்குல, அதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் நான் எந்த வித மசாலாவும் இதில் மிக்ஸ் பண்ணலை. பீஸ் நிறைய வேணுன்றவங்க 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டு பார்த்தா நிறைய பீஸ் வச்சு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு பீஸ் அவ்வளோவுக்கு எதுவும் இல்லைனாக்கா நீங்கள் ஒரு 3/4 கிலோ போட்டாவே ஓகே தான். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது அப்படியே சாப்பிட்லாம் போல போகணும். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஜெயாவின் சமையலறை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் இனிமேட்டு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ருசியாக எடுத்து போடுவோம். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.